எம்மா வெளியே தெருவை போகலாம், இந்த மூக்காய் வீட்டுக்கு ராக்காய் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா போக முடிய மாட்டேக்கி, கண்ணு முழிச்சு பார்க்க முடிய மாட்டேக்கி. என்ன கஷ்டமாக இருக்குது. இப்போவே இப்படி இருந்தால் என்ன செய்ய? இன்னும் 4 கிடக்கு. வெயில் போட்ட பார்த்தா வெளியேறதுக்கு நம்மளுக்கு பயந்து வருதே. ஆமாத்தே, அதனால தான் நான் வெளியில் வந்து உட்காந்தேன். வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படியே வேர்த்து கொட்டுன்னு கொட்டுது. வெளியிலனா கொஞ்சம் இந்த இலை தலையெல்லாம் மரத்தில் அசைகிறதுக்கு கொஞ்சம் காற்று நல்லா வருதுத்தே. அக்கா அக்கா உங்களை தான் அக்கா. ஏக்கா காது கேட்கலையா அக்கா உங்களுக்கு? என்னது அக்காவா? என்னையே வாப்பா அக்கான்னு கூப்பிட்ட? அக்கா நாங்க கணக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அக்கா. இது உங்களோட வீடு தானா? ஆமாப்பா, இது எங்க வீடு தான். இல்ல வீடு அடிச்சு கிடைக்கே, அதான் கேட்டேங்க்கா. எத்தனை அக்கா ஆத்தடி நீ பிடிக்க முடியாதே மாமியாவ. அது ஒண்ணும் இல்லக்கா, மஞ்சள் கலர் மண்டேக்கா. இது எங்களுக்கு காத்தடிக்கும் போது இந்த கதவு டப்புன்னு அடைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இது எங்க வீடு தான். ஓ அப்படிங்களா, சரிங்க. அக்கா நீங்க உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க, உங்களோட வயசெல்லாம் சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சு. எங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கோம். என் மவன், அடுத்து என் மருமவ, நான், 4 பேர். அக்கா உங்களோட வயசு சொல்லுங்களேன். என் வயசு 37 ஹால்பா. எம்மா எழுதிக்க, 37 ஹாலு. அது என்ன 37 ஹாலு? என் மருமலை இப்பத்தே 37 முடிஞ்சு கால் எடுத்து வச்சிருக்கேன். அதே 37 ஹாலு. எம்மா நீ என்ன வாயை பழந்துட்டு நிக்கியா? எழுதிக்கம்மா. சரிங்க நான் வாரேன். ஆளுகளுக்கு வயசாயிருச்சு. நம்ம வாக்கப்பட்டு வந்ததுல இருந்துட்டு 37 ஹாலை விட்டு தாண்டவே மாட்டிக்க. இன்னைக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம விட்டவே கூடாது. நாத்து உங்க அம்மா இன்னைக்கு கணக்கு வந்து விட்ட இந்த வயசு கேட்டா 37 ஹாலுங்குது. உனக்கு ஏதாவது தெரியுமா உங்க அம்மையோட வயசு? ஆமா நீ எனக்குமே ரொம்ப நாளா டவுட் தான். நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா யார் கேட்டாலும் 37 ஹாலுன்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் சொல்லிட்டு இருக்கு. என்ன வயசுன்னு தெரியல நீ. அட கடவுளே, அப்ப இருந்து எப்படி சொல்லிட்டு இருக்கா? நான் வாக்கப்பட்டு வந்ததுல இருந்தே சொல்லுது நினைச்சு. சரி இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு உங்க அம்மையோட வயசை நம்ம தெரியாம விடக்கூடாது குசுப்பு. சரி நீ எனக்கு ரொம்ப நாளா இதான் ஒரு டவுட். அதனால இன்னைக்கு அம்மாவோட வயசை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே கண்டுபிடிச்சிடுவோம். ஏத்தே சூப்பர் நாத்தே. இப்ப கண்டுபிடிக்கேன் பாரு. காப்பியை குடிச்சு எப்படி கண்டுபிடிக்கேன் பாரு. என்ன டேஸ்ட்டுப்பா காப்பினா இதேன் காப்பி. இந்த காப்பி போட்ட கைக்கு தங்க வலையிலே போடலாம். ஆமாட்டி, நான் காப்பி போடுறேன்னு அப்பவே உங்க அப்பாரு நல்லா இருக்குன்னு பாராட்டுவாரு. என் மாமியா அதை கூட சூப்பரா பாராட்டும். காப்பி குடிச்சா என் மருமவ கையில தான் குடிப்பேன்னு என் மாமியா சொல்லுமாக்கும். மாமியாவை பாரு என்ன உருக்குதுன்னு. உன் மாமியாவை காப்பி கொடுத்தே கொண்டிருப்ப. அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு டேஸ்டா காப்பி போடுறீங்களே, அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களால மட்டும் எப்படி டேபிள்ல போட முடியுது? மருமகளே ரொம்ப பாராட்டாத. நான் 50 வருஷமா போட்டுக்கிருக்கேன். இப்படித்தான் என் கையில காப்பி வாங்கி குடிச்ச ஊரம் பாராட்டுவோம் மருமகளே. ஆமா, வாங்கி குடிச்ச ஊர்லாம் போய் பாராட்டிப்பாங்க. பின்னாடி என்ன பொண்ணு வீசினாங்கன்னு யாருக்கு தெரியும். சரி அதெல்லாம் ஒரு பக்கத்து. ஏத்தே நீங்க எத்தனை வயசுல இருந்துட்டே காப்பி போட்டியா? மருமகளே நான் 10 வயசுல இருந்தே நல்லா காப்பி போடுவேன் மருமகளே. அப்போ உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அண்ணி சொன்ன மாதிரி எங்க அம்மா வாயில இருந்து உண்மையான வயசை கண்டுபிடிச்சிட்டீங்களே அண்ணி. அட கடவுளே, ரொம்ப நாளா மூடி வச்சிருந்த ரகசியத்தை ஓபன் பண்ணி விட்டாலே. நம்ம வாய் நம்மளுக்கே வினையா போச்சே. 60 வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே. ரொம்ப பெரிய கில்லாடி தான் போ. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா மக்களே, எங்களோட கலாட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க வீட்ல உங்க அம்மாவோ இல்ல மாமியாரோ யாரு வயசு அதே வயசு சொல்லிட்டே இருந்தாங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மக்களே, உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம். நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம். அதனால எப்பவுமே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம ஜெகதண்டா கார்ட்டூன் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.